நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடத்தோட கடைசி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துக்கு உண்டான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தோட சோபக்கிருது வருடம் அப்படிங்கிறது முடியுது. அதன் பிறகு குரோதி வருடம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது நம்ம தனியாக போடுவோம். இந்த வீடியோவில் இந்த பங்குனியோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த பங்குனி மாதம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குது, நினச்சது நிறைவேறுமா, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணாபுண்ணான்னு இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இதனால் பலர் பயப்படணும். சில பேருக்கு என்னடா இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஆனால் அதையும் தாண்டி உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடணும். சூரியன் மீன ராசியில் ராகுவோடு சேர்ந்து கூடியிருக்காரு. பார்த்துங்க, ராகுவும் சூரியனும் கூட்டணி. அதேமாரி மாத தொடக்கத்தில் பங்குனி 1ஆம் தேதியே செவ்வாய் கும்பராசிக்கு போய் சனியோட சேர்றாரு, பகை கிரகங்களோட சேர்க்கை. இது ஒரு பக்கம். அடுத்து புதன் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் நீசத்தில் இருக்கார். 13ஆம் தேதி புதனும் வக்கரமாகி சுத்தமாக வலிமையிலேருந்து போகிறாரு. இப்படி இந்த 3 கட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட சுக்கிர பகவான் கும்பராசியில் இருந்துட்டு 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அவரும் ராகுவோட சேர்றாரு. குரு பகவான் மேச ராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், இந்த பகை கிரகங்களோட சேர்க்கை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்துக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் பகை கூடி 10ல் கிடக்கு. அதாவது 10ல் ஒரு பகை கிரகம் கூடி கிடக்கு. செவ்வாயும் சனியும் 10வது வீட்டில் கூடியிருக்காங்க. 11ல் இன்னொரு பகை கூடி கிடக்கு லாபஸ்தானத்தில். அதாவது மீனராசியில் சூரிய பகவானும் ராகுவும் கூடியிருக்காங்க. இப்படி தொழில்ஸ்தானத்தில் ஒரு பகை கிரக கூட்டணி, லாபஸ்தானத்தில் ஒரு பகை கிரக கூட்டணி, என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஜோதிடர்கள் உங்களை பயமுறுத்தியிருந்தால் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை கேளுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் பங்குனி 19ஆம் தேதி உச்சமடைய போகிறாரு. ராசி அதிபதி உச்சத்துக்கு போகிறாருன்னா நாம் உச்சத்துக்கு போனதுக்கு சமம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த பகை கிரக கூட்டணி இதை எல்லாத்தையும் யோசிக்காமல் முதல்ல நிதானமாக இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஏன்னா மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருக்கார். அவரோட தொழில்ஸ்தானாதிபதியான சனி இருக்கார். உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் இருக்கார். இதனால் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாகவே கிடைக்கும். நம்ம கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், வர வர லாபம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கேன், திரும்ப இது அதல பாதாளத்துக்கு போயிடுமோ, 10 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ 8 ரூபா 7 ரூபான்னு வந்துருச்சு, 5 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் போனால் நம்ம அன்றாட செலவுக்கே கட்டுப்படி ஆகாத, என்ன பண்ணுறது, செய்கிற தொழிலை விட்டுட்டு எங்கன்னா பார்ட் டைமாக வேலைக்கு போவோமா, இல்லைங்கன்னா வேலைக்கு போயிட்டே தொழிலை பார்ட் டைமாக செய்வோமா, இல்லை யாருக்கிட்டே லீஸு கூட்டுருவோமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருந்திருக்கும். அதை தூக்கி அப்படியே ஓரத்தில் போட்டுருங்க. நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஆனால் கையில் இருக்க காசே கரைஞ்சாலும் கூட மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் கரைதே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதால கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள், உறவினர்கள் பகை அப்படிங்கிறத சந்திக்க வேண்டியது இருக்கலாம். அதனால் கூடுமான வரைக்கும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம் வரோம் அப்படின்னா போன காரியத்தை பார்த்துட்டு நோவாமல் வந்துடணும். அங்கே எவனாவது 2 சொந்தக்காரன் ஒன்று கிடக்க ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருப்பான், நாம் பஞ்சாயத்து பேச நடுவில் போய் அதில் ஒரு பிரச்சனை வரும். அதுமாதிரி எங்கனாவது ஒரு விருந்து விசேஷம்னு போகிறப்ப எதனா பார்ட்டி கீட்டி நடக்குன்னா அதெல்லாம் கலந்துக்காதீங்க. போன காரியத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுமாரி மாதத்தோட முதல் நாள்லேயே கும்பராசிக்கு செவ்வாய் சனியோடு சேர்ந்துக்கிறாரு. இதான் முரண்பாடான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது. இதனால் சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஏன்னா ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் சனியோடு கூடியிருக்கேருங்கும் போது கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாரு. வீண் விரய செலவுகள் இருக்கும். யாருக்காவது பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருந்தா அதால் பிரச்சனை வரலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் லேசாக குறையும். நமக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா 7க்கும் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறப்ப மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்ற ஊழியர்களை நம்பாதீங்க. நம்ம வேலையை நம்ம செய்யணும், அடுத்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். அவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது.
அதேமாரி வேறு யாருக்கிட்டையாவது ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா அதால் பிரச்சனை உருவாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அதுமாரி கும்பத்தில் ராசி அதிபதி சுக்கிரனும் இருக்கிறதால உத்தியோகத்தில் சில பேருக்கு இலாக்கா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மேலதிகாரிகள் மட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தீர்ந்துடும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பங்குனி 13 மீனத்தில் இருக்கிற புதன் வக்கரம் அடைகிறாரு. ஏற்கனவே அங்கே நீசத்தில் தான் இருக்கார். இப்போ சுத்தமாக பலம் இழந்து போகிறாரு. இது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் புதன் தான் அதிபதி. 2 அற்புதமான ஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் பலம் இழக்கிறார். அப்படிங்கிறதால பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா தனஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஏமாற்றம். பூர்வ புண்ணியத்துக்கும் அதிபதியாக அவர் தான் இருக்கார். அப்படிங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைகளால் விரைய செலவு ஏற்படும். அது மாதிரி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கான்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது எங்கனாவது கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இது நமக்கு தெரிய வீட்டுக்குள்ளே சண்டை வரும். ஒரு காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க எங்கனாவது படிக்கிறத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறேன், இல்லை ஏதோ ஒரு காதல் உறவில் இருக்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றின தேவையற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம காது கொஞ்சம் வரும். அப்போ கொஞ்சம் நாம் அவங்க போக்கில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. எடுத்தங்கவுத்தன்னு தடாலடியாக பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிக்கிறது, நீ இனிமேல் படிக்க போவேணாம் வர வேணாம் அப்படின்னு சத்தம் போடுறது, அதை நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். அதுமாரி திருமண வயதை ஒட்டிய பிள்ளைகளுக்கு வரன் வந்து மோதிக்கிட்டே இருக்குது. ஆனால் எதுவுமே அமைய மாட்டேங்குதே, வரன் எல்லாம் வாசலோடு ஓடி போகுதே அப்படிங்கிற ஒரு சலிப்பு உங்ககிட்ட இருக்கும். அடே என்னடா போடா, நானே எத்தனையோ வரன் பார்த்துட்டேன், ஒரு வரன் கூட சரியாக அமையலையடா அப்படிங்கிற மாதிரி சலிப்பு இருக்கும். பரவாயில்ல, விட்டுருங்க. நமக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது அமையும் போது தானாகவே எல்லாம் நடக்கும். இதெல்லாம் மாத கிரகங்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் வரக்கூடிய பகை கிரகம், இந்த மாதிரி வக்கரம் நீசம் எல்லாம். அதனால் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் போனால் எல்லாம் சரியாக போயிடும், பயப்பட வேண்டியதில்லை. அதோட பங்குனி 19ஆம் தேதி ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மீன ராசியில் போய் உச்சமடைகிறாரு. அங்கே புதனோடு சேர்ந்துக்கிட்டு புதாதித்ய யோகத்தை புதனோடு சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தை சுக்கிரன் உருவாக்குறாரு. சூரியனும் அங்கே இருக்கிறதால புதன் புதாதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிவிடலாம். அவங்க வாழ்க்கைக்கு புது திருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். கடமையை ரொம்ப கரெக்டாக செஞ்சுருவீங்க. எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். நம்ம என்னென்ன யாருக்கு செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு நம்ம நல்ல பேர் வாங்கிடுவோம். அதுமாரி உறவுகள் வகையில் பாராட்டுகள் கிடைக்கும், நண்பர்கள் வகையில் பாராட்டுகள் கிடைக்கும். அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வாக இருப்பீங்க. அப்படிங்கிறதால மேல்மதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு நற்பெயர், ஒரு நிதி சன்மானம், ஒரு சம்பள உயர்வு, ஒரு ஊதிய உயர்வு, இது எல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறதும் இருக்குது. சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி இது நாள் வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சு நடக்காத நீங்கள் வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுருந்த காரியம் ஒன்று இந்த மாதத்தில் நடக்கும். இது உங்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்துரும். அதுமாரி இந்த காலகட்டத்தில் தான், கடந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனையில் வேலையை விட்டு நீக்கப்பட்டவர்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள், இவங்க எல்லாருக்குமே மறுபடியும் பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாரி ரொம்ப நாளாக ஒரு அரசு துறையில் நான் டெம்பரவரியாக இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் நிறைய கிடைக்கும், புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதுமாரி சுக்கிர பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு கலைஞர்களுக்கு சக கலைஞர்களோட ஆதரவோட பெரிய பெரிய பட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லையேன்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி வாய்ப்பு அலமோதுறத கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. இதுதான் பகை கிரக சேர்க்கை அப்படிங்கிறது. அதாவது செவ்வாய் சனி சேர்க்கையை விட இந்த சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய தடை தாமதத்தை கொடுக்கும். கைக்கு வர்ற மாதிரி இருக்கும், தட்டிக்கிட்டு போயிடும். அதுமாரி பழைய பிரச்சனையாக இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களோட ஒரு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அது இப்போ தலை தூக்கிட்டு வாய்தான்னு அலைஞ்சிக்கிட்டு பெரிய பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு குறுகிய கால பிரச்சனை தான். அப்படிங்கிறதால நம்ம கர்ம வினைகளின்படி வாழ்ந்தோம் அப்படின்னாலே எல்லாமே சரியாக போயிடும். விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தி ஏற்றிட்டு ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க, காலணி வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுங்க. இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த பங்குனி மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.